நேற்று பார்த்தீங்கன்னா இளம் வயதில் மாரடைப்பு வர்றதுக்கான காரணம் அப்படின்னு போட்டு வாழைப்பழம் சாப்பிட்றதுனாலையோ, தக்காளி சாப்பிட்றதுனாலையோ, உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனாலையோ, இளநீ குடிக்கிறதுனாலையோ இதனால தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நான் அதை கூட ஒத்துக்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் ஒரு நல்லா இருக்கேன், நானே எனக்கு எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் டாக்டர் வந்துடுறேன். எனக்கு நான் சாகிற தொட்டிக்கு எனக்கு மாரடைப்பு வரக்கூடாது, கேன்சர் வரக்கூடாது, சுகர் வரக்கூடாது, என் உடம்புல எந்த இதுவுமே வரக்கூடாது. நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருங்க, என்ன நான் அதுபடியாகவே வாழ்கிறேன். அப்போ அது அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்டரு நான் வர்றேன், எனக்கு ஒரு கைப்பட எழுதி கொடுத்துருங்க. இந்த மாதிரி உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சுகரோ, கேன்சரோ, கிட்னி ஃபெயிலியரோ, ஹார்ட் அட்டாக்கோ எதுக்கு வந்தாலும் நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் எனக்கு கைப்பட ஒன்று எழுதி கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுபடி நான் இன்றையிலேருந்து உணவு முறை எடுத்துக்கிறேன். அப்போ ஆனால் நீங்கள் பட்டியலிட்டதில் எதுவுமே ஒரு கார்ப்பரேட்டோட பொருள் எதுவுமே வரல. ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட கூல்ட்ரிங்க்ஸ் வரல, எண்ணெய் வரல. இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில்னு வருது. அது எங்கே சன்ஃப்ளவர் ஆயில் இன்றைக்கி விளையுது? எல்லாமே பெட்ரோலோட கழிவு, ஜோக்கர் ஆயில் தான் வருது, அதோட கழிவு தான் வருது. அப்போ இன்றைக்கி எங்கேயுமே எல்லா இடத்துலையும் சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஒரு விவசாய பொருளை மட்டும் தக்காளி இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க, உருளைக்கிழங்கு நார்த் இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு விவசாயி மேலே நீங்கள் இவ்வளவு சுலபமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பழிய போடுறீங்க.